ஹாய் ஆல், நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட்டுக்கு மாமா வராங்க அப்படின்னு சொன்னதுனால சாம்பார் வச்சுட்டு அப்படியே சட்னி வைக்கலான்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மதியானம் வைக்கிற பருப்பு மிச்சமாயிடுச்சு அப்படின்னா இந்த சாம்பார் தான் கண்டிப்பாக அம்மா வைப்பாங்க. நம்ம நார்மல் இட்லி தோசை சாம்பார் மாதிரி தான், பட் அதில் நிறைய காய்கறி போடுவோம். இதில் தக்காளி வெங்காயம் மட்டும்தான். திடீர்னு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, மதியானம் வச்ச பருப்பு மிச்சம் இருக்குது அப்படின்னா சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக படக்குன்னு இந்த சாம்பாரை வச்சிடலாம். இது வந்துட்டு தோசை, இட்லி, அதுக்கப்புறம் இடியப்பத்துக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும். ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லியாக வச்சு விட்றலாம் அப்படின்ட்டு மாவு ஊற்றி வச்சுட்டேன். ஒரு தட்டு மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால ஒரு தட்டில் மட்டும் ஊற்றி வச்சேன். இந்த சாதம் வடிக்கிறது, இட்லியை வைக்கிறதுலாம் அடுப்பு ஃப்ரீயாக இருக்கப்பவே பண்ணி விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு அப்படியே அவிஞ்சிரும். சைட் பை சைட் அப்படியே சாம்பாரும் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சட்னி, தக்காளி சட்னியும் வச்சாச்சு. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதனால் சப்பாத்தியும் அப்படியே சைட் பை சைடாக தேய்ச்சி விட்டுட்டு அதையும் போட்டு எடுத்துட்டேன். சப்பாத்தி இப்படி சாஃப்டாக வரணும் அப்படின்னா சப்பாத்தியில் கொஞ்சம் பச்சை பால் ஊற்றி பசைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வரும். இதுக்கும் அளவு ஒரு நாள் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு என்னென்னா தக்காளி சாம்பார், தக்காளி சட்னி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லி தான். இதோட கடை சாத்திக்கிறேன். டாட்டா.